உங்க வீட்ல கேஸ் சிலிண்டர் தீர்ந்து போய் ரீஃபில் புக் பண்றதுக்கு நீங்க சிரமப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கேஸ் சிலிண்டர் ரீஃபில் புக்கிங் பண்றதுக்கு நிறைய குயிக்கான மெத்தட்ஸ் இருக்குது. அதை தான் இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம இண்டேன், பாரத் கேஸ், HP கேஸ் இந்த மூணுக்குமே குயிக்கா ரீஃபில் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். நீங்க இண்டேன் கேஸ் கஸ்டமரா இருந்தீங்கன்னா ஈஸியா வாட்ஸ்அப்லயே புக்கிங் பண்ணிக்க முடியுங்க. உங்க வாட்ஸ்அப்ல உங்க மொபைல்ல இந்த நம்பரை இண்டேன் வாட்ஸ்அப் புக்கிங் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 7588888824. இப்போ வாட்ஸ்அப் சேட்ல போய் இந்த நம்பருக்கு நீங்க ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சேட்பாட் ரிப்ளை பண்ணும். அதுலயே நீங்க ரீஃபிலும் புக் பண்ணிக்க முடியும். அடுத்தது இந்தியன் கஸ்டமர்ஸ்க்கு இதை விட ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்கு. அதான் மிஸ்டு கால் புக்கிங். இது வந்து வாட்ஸ்அப்போட குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணும். 8454955555 இந்த நம்பருக்கு நீங்க மிஸ் கால் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரீஃபில் வந்து புக் ஆயிரும். அடுத்த மெத்தட் பாத்தீங்கன்னா SMS இல்ல IVRS புக்கிங் சொல்லுவாங்க. உங்க மொபைல்ல SMS ஆப்ஷனுக்குள்ள போய் ரீஃபில் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட 16 டிஜிட் கஸ்டமர் ஐடி என்டர் பண்ணிட்டு 7718955555 இந்த நம்பருக்கு SMS பண்ணிருங்க. உங்களுக்கு புக்கிங் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி உடனே ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் உங்களுக்கு ரிப்ளைல வந்துடும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் ஒன் ஆப்னு சொல்லிட்டு மொபைல்லேயே ஆப் மூலியமா நம்ம ரீஃபில் புக் பண்ணிக்க முடியும். இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். உங்க பிளே ஸ்டோர்லயோ ஆப் ஸ்டோர்லயோ போய் இந்தியன் ஆயில் ஒன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் சைன் அப் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரே நிமிஷத்துக்குள்ள உங்களால ரீஃபில் புக்கிங் பண்ணிக்க முடியும். இந்தியன் கஸ்டமர்ஸ் ஆன்லைன்லயும் ரீஃபில் புக் பண்ணிக்க முடியும். www.cx.indianoil.in அப்படிங்கிற வெப்சைட்ல லாகின் பண்ணி நீங்க ஈஸியா உங்க ரீஃபில் புக் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பார்த்துருக்க எல்லா சர்வீஸுமே பீக் டைம்ல எல்லா கஸ்டமர்ஸும் ஒரே நேரத்தில் அட்டெண்ட் பண்ணாங்கன்னா சர்வீஸ்ல வந்து கொஞ்சம் டிலே ஆகிற இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஸோ நீங்க 2-3 தடவை மறுக்கா ட்ரை பண்ற சிச்சுவேஷன்ஸ் வரலாம். அதனாலேயே இந்தியன் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. IVRS அப்புறம் மிஸ்டு கால் சர்வீஸ் யூஸ் பண்றதுல எக்கச்சக்கமான டிராஃபிக் இருக்கிறதுனால பெஸ்ட் புக்கிங் டைம் வந்து பீக் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஈவினிங் 6 மணிக்கு மேலே நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இந்த IVRS அப்புறம் மிஸ்டு கால் வந்து நம்ம ஈஸியா புக் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. இதை தவிர கூகுள் பே, ஃபோன் பே, பேடிஎம், அமேசான் பே இந்த மாதிரி UPI ஆப்ஸ்ல இருந்தும் நீங்க கேஸ் ரீஃபில் புக் பண்ணிக்க முடியும். இந்த எல்லா சர்வீசஸ்க்குமே உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் தான் நீங்க யூஸ் பண்ணணும். அடுத்தது பாரத் கேஸ் கஸ்டமர்ஸ்க்கு எப்படி புக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இங்கேயும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸியா குயிக்கா ரீஃபில் புக் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா IVRS ஃபோன் மூலியமா நீங்க புக் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்க கால் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு வாய்ஸ் அட்டன் பண்ணி உங்களுக்கு வந்து புக்கிங்கும் பண்ணி கொடுத்துரும். உங்க வாட்ஸ்அப்ல 1800224344 இந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் டைம் யூஸரா இருந்தீங்கன்னா ஒரு சின்ன ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ரீஃபில் இதுலயே புக் பண்ணிக்க முடியும். அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா SMS. உங்க போன்ல இருந்து 7715012345 அப்படிங்கிற நம்பருக்கு LPG அப்படின்னு டைப் பண்ணி SMS பண்ணுங்க. இதுவும் உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்ல இருந்தா பண்ணணும். நீங்க மெசேஜ் அனுப்பிச்சதும் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ரிப்ளைல வந்துரும். உங்க ரீஃபில் வந்து புக் ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்துரும். அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பாரத் கேஸோட ஆன்லைன் வெப்சைட்ல லாகின் பண்ணி நம்ம ஈஸியா ரீஃபில் புக் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்க ebharatgas.com அப்படிங்கிற வெப்சைட்ல லாகின் பண்ணி உங்க ரீஃபில் சிலிண்டருக்கு புக்கிங் ரெக்வெஸ்ட் கொடுத்துக்க முடியும். இதை தவிர மொபைல்ல நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணியும் இந்த சர்வீசஸ் புக் பண்ணிக்க முடியும். உங்க போன்ல ஹலோ BPCL ஆப்போ இல்லைன்னா உமங் ஆப் டவுன்லோட் பண்ணியும் நீங்க ஈஸியா ரீஃபில் புக் பண்ணிக்க முடியும். இதை தவிர நீங்க சிலிண்டர் ரீஃபில் புக்கிங்க்கு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஜிபே, ஃபோன் பே, பேடிஎம், அமேசான் பே இந்த மாதிரி எந்த UPI ஆப் யூஸ் பண்ணி வேணாலும் நீங்க ரீஃபில் புக் பண்ணிக்க முடியும். HP கேஸ் கஸ்டமர்ஸ்க்கும் சிலிண்டர் ரீஃபில் புக்கிங்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வாட்ஸ்அப். உங்க போன்ல 9222201122 இந்த நம்பரை HP வாட்ஸ்அப் புக்கிங் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு நீங்க ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பான்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ரீஃபில்க்கு வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்துக்க முடியும். அடுத்த ஆப்ஷன் வந்து HP கஸ்டமர்ஸ் மிஸ்டு கால் கொடுத்து ரீஃபில் புக் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு நம்பர் பாத்தீங்கன்னா 9493602222 இந்த நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா போதும். உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்ல இருந்தா கொடுக்கணும். இது பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ரீஃபில் புக் ஆயிரும். அடுத்தது வந்து IVRS ஆப்ஷன் 8888823456 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டட் வாய்ஸ் உங்களை அட்டெண்ட் பண்ணும். இதுலயே உங்களோட ரீஃபில் ரெக்வெஸ்ட்டும் நீங்க சப்மிட் பண்ணிக்க முடியும். அடுத்தது நீங்க ஆப் மூலமா புக் பண்ணிக்க முடியும். HP பே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. நீங்க பிளே ஸ்டோர்லயோ ஆப் ஸ்டோர்லயோ டவுன்லோட் பண்ணிட்டு இதுல லாகின் பண்ணி நீங்க சிலிண்டர் புக்கிங்க்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்க முடியும். HP கேஸ் கஸ்டமர்ஸ் வந்து myhpgas.in அப்படிங்கிற வெப்சைட்ல லாகின் பண்ணி ரீஃபில் புக் பண்ணிக்க முடியும். இதை தவிர மற்ற UPI ஆப்ஸ் அதாவது கூகுள் பே, ஃபோன் பே, பேடிஎம், அமேசான் பே இந்த மாதிரி ஆப்ஸ்ல இருந்தும் நீங்க ரீஃபில் புக் பண்ணிக்க முடியும். நீங்க ஒன்ஸ் புக்கிங் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த புக்கிங் வந்து 25 நாளுக்கு அப்புறம் தான் நீங்க பண்ண முடியும். இதை வந்து 21 நாள்லேருந்து 25 நாளுக்கு இப்போதான் ரீசெண்டாக மாற்றிருக்காங்க. ரூரல் ஏரியாஸ்க்கு வந்து இது 45 நாளாகவும் மாற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிலிண்டர் ரீஃபில் புக்கிங் வந்து எப்படி ஈஸியாக பண்ணிக்கலாங்கிறத பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.